எப்படி சிந்திக்கணும்? வாசிங்க வாக்குத்தத்தத்தை. 31:8. கர்த்தர் தாமே இந்த வருஷத்துல நீ இதை என்ன பண்ண சொந்தமா சொல்லுங்க. கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். சத்தமா சொல்லு பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு முன்னால போகிறவர். ஆமென். சத்தமா கையை உயர்த்தி, ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு முன்னால போகிறவர். ஆமென். ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து எங்கிருந்து வர்றாங்க, எங்க இருக்கிறாங்க, எங்க போக போறாங்கன்னு பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் எங்க இருந்து வர்றாங்க, எங்க இருக்கிறாங்க, எங்க போக போறாங்க. ஆமென், ஆமென். நீ உன்னை யோசிக்கணும். நீ எங்க இருந்து வந்த, எங்க இருக்கிற, எங்க போக போற. இந்த ஜனங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அவங்க மேல ஏராளமான வாக்குத்தத்தம் இருக்கு. தேவனுடைய நோக்கமே அவங்கள மையப்படுத்தி தான் இருக்கு. தேவனே அவங்கள சார்ந்து தான் இருக்கிறார். இவங்க இப்போ எங்க இருக்கிறாங்க? எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. தேவ நோக்கம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். வாக்குத்தத்த பூமியை சேர்க்கணும். இவங்களை எகிப்துல இருந்து விடுவித்து கொண்டு வர்றாரு. எப்படி சாதாரணமா கொண்டு வந்தாரா? எப்படி கொண்டு வந்தாரு? அப்பா பாப்பா கவனிங்க. அந்த வீட்டில் சாவு, இவங்க வீட்டில் பிரியாணி. அந்த வீட்டில் கூச்சல் குழப்பம், இவங்க வீட்டில் களியாட்டு. அந்த வீட்டில் ஐயோ ஐயோன்னு என்ன இருக்கு? முறையிடுதல் இருக்கு. இவங்க வீட்டில் ஆனந்தம் இருக்கு. அவங்க வீட்டில் நஷ்டம், இவங்களுக்கு லாபம். எப்படிங்க சொல்றீங்க? தங்கம் வெள்ளியும் வாரி வாரி கொடுத்தாங்க போன்ட்டு, இவங்களுக்கு சொந்தமா மாறுது. ஆமென். புரியுதா இல்லையா? ஆமென், ஆமென். ஒரே இரவுல உங்க வீட்டில் இருக்க தங்கம்லாம் போச்சா எப்படி இருக்கும்? நம்ம இந்தியாவில் மாத்திரம், தமிழ்நாட்டில் மாத்திரம் 6000 டன்னுக்கு மேல இருக்குதான் தங்கம். நீ பேப்பர் பார்த்தீங்களா? நீ நியூஸ், நேற்று நியூஸ், லேடிஸ் வச்சிருக்காங்களா வீடுகளில் 6000 சில்லற. ஓகே, அப்போ அவங்களுக்கு நஷ்டம், இவங்களுக்கு லாபம். அது யோசித்து பாருன்றாரு. செங்கடல்ல அவங்க விழுந்து போனாங்க, இவங்க என்ன பண்ணாங்க? ஒரே நதிங்க, ஒரே ஆறு. இவங்க எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வெளியே போறாங்க. ஆயிரக்கணக்கான ரதங்கள், குதிரைகள்லாம் மாண்டு போகுது. யுத்தம் தெரியாதவன் வெளியே போயிட்டான், யுத்தம் தெரிஞ்சவன் செத்து கிடக்கிறான். வெல்த்தா இருக்கிறவன் செத்து கிடக்கிறான், ஒண்ணுமே இல்லாதவன் நடந்து போறான். ஆமென்,
அவங்கள இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி சம்பரத்தை நடத்துறாரு. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பழசா போல. அவங்க சாப்பாடு கேட்கிற தேவ தூதர்களுடைய உணவை கொடுக்கிறாரு. தண்ணி கேட்கிறாங்க, தண்ணியே வர முடியாத, மலையிலிருந்து பேசுற தண்ணி வருது. கறி வேணும்னு கேட்கிறாரு, கீழ்காற்ற வீச பண்றாரு, காடைகள் வந்து விழுது, இருக்கிற இடத்துல வருது. அவங்க எங்க வேலைக்கு போல, 40 வருஷம் போஷிக்கிறாரு. இப்போ பார்க்குறாங்க, அங்க நிறைய ராட்சதர் இருக்கிறாங்க. இன்னும் கூட அவங்களுக்கு யார் இருக்கா? ராட்சதர் இருக்கிறாங்க. பல ஜாதிப்பட்ட மிருகத்தை போல மக்கள், பலம் படைத்த மக்கள் இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. இப்ப சொல்றார் ஆண்டவர், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறவர். ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்க எப்படி வந்துட்டு முடிச்சிட்டீங்க. இந்த ஆண்டு எப்படியோ ஏதோ நினைச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னால நடந்து போறேன், நான் உங்களுக்கு முன்னால கடந்து போறேன். ஆமென். நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கிற எந்த தோல்வி அவமானங்களையும் நான் பார்த்து கொள்றேன். ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணி அவனை தோற்கடித்து அந்த தோற்கடித்த நபர்களை உங்கள் பாதபடி ஆக்கி போடுகிறேன். இதாங்க ஆண்டவர். ஆமென். அவர் தோற்கடிக்காத நபர்களை தன் பிள்ளைகள் வசம் போடுவதில்லை. அவர் எவர்களை தோற்கடிக்கிறாரோ, எவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறாரோ அவர்களை மட்டுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதபடி ஆக்கி போடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சந்திக்கிற எந்த ஒரு அவமானமும், சந்திக்கிற எந்த ஒரு காரியமும் தேவனால் தோற்கடிக்கப்பட்டு அவைகள் வெறும் உருவங்களாக உனக்கு முன்பாக இருக்கிறது. அவைகள் வெறும் உருவங்களாக உனக்கு முன்னால் இருக்கிறது. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. ஆமென். அவைகள் ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு முன்பாய் அவைகள்லாம் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஆமென். அப்ப இந்த வருஷம் 2025 என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய எல்லா காரியங்களிலும் எனக்கு முன்னால கடந்து போவார், கடந்து போகிறவர். அதை நினைச்சு சந்தோஷப்படணும், களி கூறணும், என்ன பண்ணணும், நல்ல மகிழ்ச்சி திளைத்தல் இருக்கணும். குடும்பங்களில், வீடுகளில் கொண்டாட்டம் இருக்கணும். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு முன்னால போகிறார். அவரை கனம் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னால வர்ற வியாதி பலவீனங்களை பார்க்காதீங்க. ஆமென். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. கானான் தேசத்துல பிரச்சனை இல்லாம இல்ல, பிரச்சனை இருக்கு, மக்கள் இருக்கிறார்கள், எல்லா விதம் போராட்டம் இருக்கிறது, சண்டை இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு முன்னால போய் அவர்களை மேற்கொள்ள அதிகாரம் கொடுப்பேன். ஆமென். சொல்றத பாருங்க. கர்த்தர் தான் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் போய்விட மாட்டாருங்க. நம்ம வாக்கு கொடுத்த நண்பர்கள் விலகி விடுவார்கள், வாக்கு கொடுத்த நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் விலகிடுவாங்க. ஆனா அவர் போகிறவர் அல்ல. அப்புறம் போகிறவர்கள் காணப்பட்டாலும் அவர் தங்கியிரும் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு கடந்து போகாதவர். ஆமென், ஆமென். சொல்லுங்கள் அவர் ஆமென். எனக்கு என்னன்னா, இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏசுனார் செத்துட்டா இருப்பான், அவ்வளவுதான்பா, கதையை முடிஞ்சு போச்சுப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாம் அவன் தன்னுடைய பழைய தொழில் ஆரம்பிச்சிட்டானுங்க. மீன் பிடிக்க போறான் வாடான்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க, கடை இதுக்கு போயிட்டானுங்க, எல்லாம் எங்கே போயிட்டானுங்க, கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டானுங்க. இந்த இயேசுனார் என்ன பண்றாரு பாருங்களா, உயிர் தெரிந்த ஆண்டவர் எழுந்து வந்து அந்த கடற்கரையில் என்ன பண்றாரு, இப்போ மீனை சுட்டு வச்சுங்கிறாருங்க. ஆமென். அவருக்கு தெரிஞ்சது இவனுங்க கடலுக்கு போயிருக்கானுங்க, என்னை விட்டு போயிருக்கானுங்க, அதனால இவனுங்க ஏமாற்றத்தோடு வரப்போறானுங்க, ஒரு மீன் இல்லாமல் வரப்போறானுங்க. அதனால என்ன பண்ண போறோம், நம்ம மீனை சுட்டு வைப்போம். ஆமென். இந்த ஆண்டவர் தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர். அவரை விட்டு நீ கடந்து போனாலும், அவர் குரலை நீ அவமதித்து போனாலும், உனக்காக இறங்கி வந்து உனக்காக அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். இதை புரிஞ்சுக்கணும். அவருக்கு நீங்க அவரை விட்டு ஓடினா கூட அவர் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பார். ஆமென். பாருங்க, காட்டி கொடுக்கறதுக்கு பணத்தை வாங்கிட்டு காட்டி கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போறான், வரப்போறான். அவனுக்காக பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, திருவிருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வந்தவுடன் அவன் காலை கழுவி அவனுக்கு அவன் காலை தொடச்சி அவனுக்கு என்ன பண்றாரு, இதான்பா என் ரத்தத்தை கொடுக்கணும்பா, என் உடம்புல நீயும் பாதிப்பா, என் உயிரோடு கலந்தவன்பா, நீ என்னோட சரீரத்தோடு கலந்தவன்,
அப்படின்னு சொல்ற பாருங்க. இந்த 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 உணர்வு, இந்த எண்ணம் யாருக்கு வரும்? இப்படிப்பட்ட தன்மை யாருக்கு வரன்றீங்க? அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென். காட்டி கொடுக்க போறாங்க. அவனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கிறார். அவன் காலை கழுவுறாரு, அவனை தன்னுடைய சீலையால துடைக்கிறார், தொடச்சி இந்தாப்பா அப்படின்னு கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அப்போ அந்த அந்த இயேசு கிறிஸ்து உன்னை விட்டுருவாரா? ஆமென். உனக்கு தன் ஜீவனை கொடுத்தவர், ஜீவனையை கொடுத்தவர். 5:10 வாசிங்களேன், ரோமர் 5:10. அந்த ஜீவனாலே ரட்சிப்பை அருளுவது எவ்வளவு நிச்சயம். சத்துருக்களாய், நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு கூட நம்ம ஒப்புரவாக்கிட்டாராம். ப்ளீஸ் நல்லா கவனிக்கணும். நாம அவருக்கு சத்துருவா இருந்தோம், எதிரியா இருந்தோம். அப்பவே இயேசு அனுப்பி இயேசுவின் ஜீவனால நம்மள என்ன பண்ணிட்டாராம்? ஒப்புரவாக்கிட்டார். ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு. சத்தமா சொல்லுங்க, ஜீவன் நமக்குள்ள வந்துருச்சு. ஆமென், ஆமென். என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளே. சத்தமா சொல்ல, இயேசுவின் ஜீவன் எனக்குள்ளே. ஆமென். அதனாலதான் அந்த பாட்டு சொல்றேன். அந்த பாட்டு எங்கப்பா? துதிக்க பிறந்தவன் நீதானே, சோர்ந்து போகலாமா? ஆவியானவர் உனக்குள்ளே கூனி குறுகலாமா? இந்த அடியை புரிஞ்சுங்க. எல்லாரும் பாடிதான் என்ன பண்ண போறீங்க? உட்கார போறீங்க. ஆமென். கையத்தட்டலாம் நின்று தான் பாடணும். என்ன அடி சொல்லுங்க பார்க்கலாம். அது இங்க பாருங்க, ஆள பிறந்தவன் நீதானே அடிமையாகலாமா? அது இல்லையாப்பா? துதிக்க பிறந்த நீதானே ஒடுங்கி போகலாமா? ஆவியானவர் உனக்குள்ளே கூனி குறு. உனக்கு நீயே சொல்லிக்கணும். ஆமென். இந்த 2024 கூனி குறுகி இருந்தேன், 2025 கூனி குறுக போறது இல்லை. ஆமென். குறுகிற மாதிரி சூழ்நிலை வரும், வராதுன்னு சொல்ல வரும். ஆனா என்ன பண்ணணும்? நீ அதை தோற்கடித்து என்ன பண்ணணும்? நீ யாருன்னு தெரிய தெரிய தெரியதான் நிமிர்ந்து நிற்ப. ஆமென், ஆமென். நீங்க பாருங்க, இந்த குத்து சண்டை வீரர்கள்லாம் மல்யுத்தம் குத்து சண்டை நடக்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க குத்து சண்டை போடுவாங்க இந்த பக்கம். அதாவது ஒவ்வொரு குத்து சண்டை வீரனுக்கும் ஒரு ரெஃபரி இருப்பார், ஒரு என்ன சொல்லுவாங்க, அதை கோச் இருப்பாங்க. அந்த என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குத்து சண்டை வீரன் என்ன பண்ணிடுவாரு? அடி வாங்கிடுவாரு. அவருக்கு நல்ல நல்ல பஞ்ச் ஆகிட்டு இருக்கும், தோக்குற கண்டிஷன் இருப்பார். ஆனால் அவர் ரெஃபரி அவருடைய கோச்சு போய் என்ன பண்ணுவார்? அவரை விசிறி விட்டு அவருக்கு பண்ணி என்ன பண்ண, உன்னால முடியும் என்ன பண்ணுவார்? அவரை தட்டி கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணுவார். அவர் முகத்தெல்லாம் கழுவி விட்ட உடனே அவன் போன உடனே என்ன பண்ணுவான்? மறுபடியும் அடிப்பான் பாருங்க, இவன் ஜெயிச்சிடுவான். நான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 24 வரைக்கும் நீங்க ஒருவேளை தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா 25ல நம்ம கோச்சி இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்றாரு? நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்னால போறேன், நான் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. நம்புறவங்கள ஒரு அல்லையில சொல்லு பார்க்கலாம். கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, அது நீங்க முடிஞ்சா என்ன பண்ணுங்க, நீங்க நிறைய யூடியூப்ல அல்லது டிவில கூட போட்டு காட்டுவோம் பாருங்க. அந்த இதுவை அந்த கோச் என்ன பண்ணுவார்? போயிட்டு அவனை ஆசுவாசப்படுத்துவார், உன்னால முடியும்னு சொல்லுவார், ஜெயிக்க முடியும்னு சொல்லி சேர் அப்னுவாங்க. அவங்களுடைய ரசிகர்லாம் அவனுக்குள்ள என்ன வரும்? ஒரு புத்துணர்ச்சி வந்துடும், அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். என்ன ஆயிடும்? ஒரு பலம் கூடன மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவான்? போயிட்டு ஜெயிச்சுட்டு வருவான். அதே மாதிரி தான் அந்த 2025ல ஆண்டவர் உங்களை என்ன பண்ண சேர் அப் பண்றாரு. பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்றாரு, உன்னை விட்டு நான் விலகுறதில்லைன்றாரு. அந்த மொத்த வசந்த வாசனை பார்க்கலாம். உனக்கு முன்பாக போகிறவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, இருங்க, அப்புறம் பார்க்கலாம். அதை என்ன சொல்றாரு? உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர் உங்களை விட்டு விலகவில்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமென். சத்தமா சொல்ல, அவர் என்னை விட்டு விலகவில்லை, கைவிடுவதும் இல்லை. 2024 வரைக்கும் நீங்க நிறைய அடிபட்டிருக்கலாம், நிறைய அவமானப்பட்டிருக்கலாம், நிறைய உங்களுக்கு காயங்கள் உண்டாயிருக்கலாம், நிறைய காயங்கள் வந்திருக்கலாம் இல்லையா? நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு கூனி குறுகி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஐ ஆம் யுவர் கோச். ஆமென்.
ஆமென், ஆமென். நான் உன்னை என்ன பண்றேன், ஆசுவாசப்படுத்துறேன். ஆமென். கிதியோன்ட்ட போறாரு. கிதியோன் என்ன நடந்துட்டு இருக்காங்க, கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். பயந்து போய் என்ன பண்றான், மீதியானர்களுக்கு பயந்து போயிட்டு அவன் என்ன பண்றான், போர் அடிச்சிட்டு இருக்கிறான். எப்படியாவது காப்பாத்தின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. ஆமென். நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. ஆமென், ஆமென். அப்ப சொல்றாரு, ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல அந்த மீதியானை கூட்டத்தை என்ன பண்ணுவ, முறியடிச்சிடுவேன். ஆமென். கர்த்தர் உன் கூட இருந்தா 1000 10,000 தோற்கடிச்சிடலாம். இந்த பிசினஸ் எப்படி தொடங்க போறீங்க, இந்த நாள் எப்படி தொடங்க போறீங்க, இந்த வருஷத்தை எப்படி தொடங்க போறீங்க, இந்த உங்களுடைய ஜாப் எப்படி தொடங்க போறீங்க, ஆண்டவரோடு தொடங்குங்கள். அவர் தான் சொல்றாரு, ஐ அம் யுவர் கோச். ஆமென். பராக்கிரமசாலியே நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயந்து போய் என்ன பண்ணாத, போர் அடிச்சிட்டு இருக்காத. மீதியான எவ்வளவு பேரா இருக்கட்டும், எனக்கு இணை அவர்கள் கிடையாது. இந்த நல்ல கவனிங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எத்தனை மண் துகள் எடுத்தாலும், அத்தனை வீரர்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு சமமாக முடியாது. ஆமென். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை அளவுக்கு தேசங்கள் எழும்பி வந்தாலும் என் ஆண்டவருக்கு இணையாக முடியாது. அகலத்தின் தோற்கடிக்க வல்லவர், அவர் சொல்ல ஆகும் இருக்கும். இதுதான் உங்களுடைய நம்பிக்கையா இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு முன்னால எத்தனை மடங்கு சூளையை நீ எழுப்பி வச்சாலும் சரி, எத்தனை மடங்கு எழுப்பி வச்சான், சாதாரண நெருப்புல இருந்து 7 மடங்கு எழுச்சி வச்சுட்டான். ஆனா தூக்கிட்டு போனவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. இவங்க முடி கூட கருகலையா, ஈவன் வாசனை கூட வரல. ஆமென், ஆமென். அவன் சொல்றான், அந்த ராஜா வந்து உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? யாருகிட்ட, தானியேல்கிட்ட. ஏன், சிங்கங்கள் சேதப்படுத்தாமல் பாதுகாக்கப்பட்டான். தூக்கிட்டு போனவங்கள கவி கொண்டது, ஆனா உள்ள போட்டவன ஒன்றும் பண்ணல. தேவன் உன்னோடு கூட இருந்தால் சிங்கங்கள் வாய்கள் கூட கட்டப்படும், நெருப்பு சுவாலை கூட ஏசியாய் மாறிடும். ஆமென். தேவனுடைய பிரசன்னம். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாய் உங்க பிரசன்னம் எனக்கு போதும், உங்க சமூகத்தின் அப்பத்தினால் என்னை திருப்தியாக்கும், உம்முடைய ஆவியானவரால் நான் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆமென். தேவ சமூகம் இருக்கிறவன் கவலைப்பட மாட்டான். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவன் என்ன பண்ண, பதறி கூட பேச மாட்டான். தேவ பிரசன்னத்தை இழந்தவன், தேவ சமூகத்தை இழந்தவன் என்னத்தனையும் பண்ணிடுவான், அஞ்சனம் பார்க்க போவான், குறி கேட்க போவான். யார் சொல்லுங்க பார்க்கலாம், சவுல். கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டாராம், தாவீதோடு இருக்கிறாராம். துரத்தப்பட்டவன் தாவீது, அவன் தானே போயிருக்கணும் இல்லையா? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் வீட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டான். தேசம் தேசமாய் ஓடுகிறான், மலை மலையாய் ஓடுகிறான் ஒளியறதுக்கு. அவன் தான் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு என்ன அடுத்து என்ன நடக்குன்னு தெரியலையே, என்ன நடக்குன்னு தெரியல பார்த்துருக்கணும். ஆனா ராஜா அரண்மனையில் இருக்கிற சவுல் யாரை தேடி போறான், அஞ்சனம் பார்க்க போறான், குறி கேட்க போறான். அவனுக்கு கான்பிடன்ஸ் போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, தைரியம் போயிடுச்சு, பயம் வந்துடுச்சு, என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றான், யார் யார்கிட்ட போய் என்ன பண்றான், ஐயா கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றான். யாருன்னா சொல்லுவாங்களா சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் நோடு கூட இருந்தால் தைரியம் விசுவாசம் பீரிட்டி எழும்பும். ஆமென். ஆண்டவர் உன் கூட இல்லைன்னு சொன்னா, நீ ஆண்டவர் விட்டு விலகி இருந்தியா, அவர் வார்த்தை இல்லைன்னு சொன்னா விசுவாசம் இருக்காது, பயம் மேலிடு வரும், கவலை மேல தூக்கும். ஆமென். இந்த 2025 உங்க வாழ்க்கையில பயத்தின் பிள்ளைகளாக அல்ல, பயத்தின் அடிமைகளா இல்ல, நீங்க தைரியத்தின் பிள்ளைகளா, விசுவாசத்தின் பிள்ளைகளா கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்று. ஆமென். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உம்மை ஆராதிப்பதாக இல்லை. ஆமென் சொன்னார்கள், தேவன் இறங்கி வந்து விடுதலை செஞ்சார். ஆமென், ஆமென், ஆமென். அதனால சொல்றேன், இந்த 2025 நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்க பழகி கொள்ளுங்கள். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த அந்த எண்ணத்தில் தான் நீங்க ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர், அவர் என்னை விட்டு
விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை, என் கூடவே இருக்கிறார். ஆமென், ஆமென். அதுதான் அடுத்து சொல்றாரு, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். இதுவரைக்கும் நீ பயந்திருக்கலாம், கடந்த நேரம் வரைக்கும் நீ பயந்திருக்கலாம். இப்ப சொல்றார் ஆண்டவர், நீ பயந்து என்று சொன்னா நீ தேவ பிள்ளையே கிடையாது. ஆமென். அதான் சொல்ற. ஏன் பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? இயேசுனார் கூட இருக்கிறாருங்க. அடிக்கடி சொல்ல நான், இயேசுனார் கூட இருக்கிறாருங்க. காற்றடிக்கும், கடல் கொந்தளிக்கும். பிசாசு சொல்லுவான், இயேசுவன் கூட இருந்தா ஏன் கடல் கொந்தளிக்குதுன்னுவான். ஏன் இந்த வியாதி வருது, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த நஷ்டம் சொல்லுவான். நீ சொல்லணும், இறையாதே, அமைதலாயிரு. ஆமென். காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் என் ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தார். இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால உன்னால குறைஞ்சபட்சம் இளைப்பாற முடியுதா? கடல் கொந்தளிக்கும் போது, காற்று வீசும் போது நீ என்ன பண்ணணும்? உண்மையாவே நீ ஜீசஸ் ஃபாலோவர் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும் சொல்லுங்க? அவரை மாதிரி நீயும் ஒரு தலகான போட்டு படுத்துட்டு இருக்கணும். உண்மையான ஜீசஸ் ஃபாலோவர் இருந்தா, நீ இயேசுவை பின்பற்ற ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இயேசுவே தூங்குறாரு, நானும் தூங்குறேன் அப்படின்னு இருக்கணும். சில ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஓடிங்குது, தூங்குறான் பாரு, எங்க தான் தூங்குறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னது? இது சுச்சுவேஷனால ஆளப்படுறது, சுச்சுவேஷனால ஆளப்படுறது. நீ இயேசுநாதர் ஃபாலோவர்னா நீ என்ன பண்ணும்? பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் இரு. ஆமென், ஆமென். இயேசுநாதர் வந்து கேட்பார் நினைக்கிறீங்க? என்னடா இப்படி பிரச்சனை வருது, தூங்குறேன்னு கேட்பார் நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டார். ஏன்? ஆண்டவர் அவரே ரோல் மாடல், அவர் கேட்பார் நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்பதான் சிலர் உரைக்குது. ஆமா இல்ல? ஆமென், ஆமென், ஆமென். என்ன நம்ம தூக்கம் வராது. ஏன் சொல்லுப்பா தூக்கம் வராது? ஐயோ என்ன ஆகுமோ, என்ன உதிரும் சிலருக்கலாம், என்ன ஆகுமோ. அதனாலதான் பைபிள் சொல்லுது, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயம் வந்தா காலையில் என்ன பண்ணும்? பிடல் வாசிக்கும். பயம் வந்தா உங்களுக்கு ஏன் பயப்படக்கூடாது? வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர் என்னோடு இருக்குன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். சமுத்திரத்தை படைத்தவர் என்னோடு வாக்கு கொடுத்திருக்கிறார், அலைகள் புரண்டு வரட்டும். அந்த அலைகளுக்கு சொல்லியிருக்கிறார், இம்மட்டும் வா, இனி வராது என்று அலைகளுக்கு கட்டளையிட்டு வைத்திருக்கிறவர், மணற்பரப்பை அவைகளுக்கு எல்லையை வைத்திருக்கிறவர் என் ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லுவ, தைரியம் நிற்ப. ஆமென், தைரியம் நிற்ப. சோர்ந்து போக மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன். அக்கம் பக்கம் சொல்லுவாங்க, உனக்கு மனசாட்சி இல்லையா, இது இல்லையான்னு சொல்லுவாங்க. நீ சொல்லுவ, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், அவர் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன், நான் நீதிமான். ஆகவே எனக்கு ஒரு கேடும் வராது. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கணும், அமர்ந்த தண்ணீர் மாதிரி. ஆமென். இந்த காத்துல அடிபடுற தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அலைபாயரே. அவர் என்னோடு கூட இருந்து என்னை உயர்த்துகிற தேவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? இந்த வருஷம் நீ, நான் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. ஓகே, இது கொஞ்சம் யாத்து, இது 1 28-20 வாசிங்க. 1 28-20. குமாரனாகிய சாலமோனை நோக்கி, பலம் கொண்டு தைரியமான. எப்படி சொல்றத பாருங்க. தாவீது சொல்றாரு, தாவீதோட நாட்கள் முடிஞ்சு அடுத்து யாரு கிட்ட இருக்குது? சாலமோன் தான் இப்போ ராஜா ஆக போறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. இங்க பாருப்பா, நீ ஆட்சி பண்ணணும்னா, அதிகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? என்ன வேணும் உனக்கு? தைரியம் உள்ள மனது வேணும், பலம் உள்ள மனது வேணும். பயப்படக்கூடாது.
திகில் அடையக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நீ ராஜா என்கிற ஸ்தானத்துல வந்திருக்கிற, நீ சொல்லணும், உனக்கு அதிகாரம் இருக்கு, பயப்படக்கூடாது. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பாருங்க. அவன் சொல்றான் எதுக்கு சொல்றான் தெரியுங்களா? என்னுடைய தாயின் கருவில என்னை பிரித்தெடுத்தவர், தெரிந்தெடுத்தவர். நான் ஆடு மேய்க்கும் போது என்னை அழைப்பித்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை ராஜாவாக்கினவர். ராஜாவாக்கின பின்பு எனக்கு வந்த எத்தனை இன்னல்கள் தெரியுமா? எத்தனை இன்னல்கள். நான் கட்டின மனைவி எனக்கு ஒரு இன்னலா இருந்தால், நான் பெற்ற பிள்ளை எனக்கு ஒரு இன்னலா இருந்தான், நான் யாருக்கு பணிவிடை செய்தனோ அந்த ராஜா ஒரு இன்னலா இருந்தான். எல்லாரும் எனக்கு இடையூறாக இருந்தார்கள். இடையூறாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் உயிரை எடுக்க இருந்தார்கள். ஆனால் என் தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். என் தேவன் அவர் சொன்ன சொல்லை மீறவில்லை, அவர் வார்த்தையை கைவிடவில்லை. அந்த வார்த்தைக்காக அவர் நின்றார். அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். புரிஞ்சுக்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புரிஞ்சுக்கணும். அவ்வளவு அழகா சொல்ற மாதிரி தாவீது சாலமோனை பார்த்து, மகனே நீ என்ன பண்ணக்கூடாது, பலங்கொண்டு திடமனதாயிரு, காரியத்தை நடப்பி. எதிரி வருவாங்க, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், மக்கள் எழும்புவாங்க. ஆனா என் தேவன் என்னை காப்பாற்றினது போல, என்னை காப்பாற்றி என்னோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பாராக. வனாந்திரத்தில் என்னோடு இருந்தது போல, மலைகளில் என்னோடு இருந்தது போல, பனியில என்னோடு இருந்தது போல, மழையில என்னோடு இருந்தது போல, எதிரிகள் மத்தியில் என்னோடு இருந்தது போல, இருளில் என்னோடு இருந்தது போல அவர் உன்னோடும் இருப்பார். ஆமென், ஆமென். கடைசியில என்னை ராஜாவாக்கி இந்த நாள் வரைக்கும் என்னை உன் கரத்துல அந்த ராஜஸ்தானத்தை கொடுக்க வைக்கிறது போல என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். என் தேவன் உன்னோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பாராக. ஆமென், ஆமென். நான் சொல்றேன் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன், ரட்சித்த தேவன், விடுவித்த தேவன், இந்த நாள் வரைக்கும் காப்பாற்றினவர் இனியும் உங்களை தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் இம்மானுவேலர், அவர் பேருக்கேற்ற மாதிரி உன் கூடவே இருப்பார். இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அவர் என்னை விடுவிக்கிற நாயகராக இருக்கிறார், எனக்கு முன்னால போகிற படைத்தளபதியா இருக்கிறார். யாரு முன்னால போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? படைத்தளபதி தான் போவான், படைத்தளபதி தான் போவான், முன்னால போறவான்னு. அப்போ ஆண்டவர் சொல்றது, படைத்தளபதியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு முன்னால போறாரு. ஆமென். எனக்கு ஒரு பட தளபதி போறாரியா, என் கேப்டன் எனக்கு முன்னால போறாரு, என் பாஸ் எனக்கு முன்னால போறாரு. இந்த வருஷம் எனக்கு ஈஸியா முடியும், எந்த கஷ்டம் வந்தாலும். அதனால என்னால் அவர் என்ன அவரை பார்த்துக்குவாரத. நான் அடிக்கடி சொல்றது வழக்கம். பின்னால பார்வோன் சேனை, முன்னால செங்கடல். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எது வழி நடத்திட்டு போச்சான்? அக்னி ஸ்தம்பம் வழி நடத்திட்டு போச்சான். நைட்ல அக்னி ஸ்தம்பம் அவ்வளோ டார்ச் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. பின்னால பார்வோன் வரான்னு தெரிஞ்ச உடனே முன்னால போன அந்த அக்னி ஸ்தம்பம் பின்னால வந்துச்சு. பின்னால வந்துட்டு முன்னால போறவங்களுக்கு வெளிச்சத்தையும் பின்னால வரவங்களுக்கு இருட்டையும் கொடுத்துச்சான். இதாங்க நம்ம ஆண்டவர். ஆமென். உன் எதிரிகளுக்கு குருட்டாட்டத்தையும் உனக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கிறவர். கையை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். எதிரி வரலாம், ஆனா அவன் தடவி திரிகிற இடத்துல இருக்கிறான். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம், எந்த நஷ்டம் இருந்தாலும் அதையே மண்டையில் வச்சு என்ன பண்ணி குழப்பி, அதான் சொல்றாரு, அதை என்ன பண்ணாது. நீங்க ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் அந்த பைபிள் வாசித்து பாருங்க, ஆம்பிளிஃபைடில் வாசித்து பாருங்க. இந்த வசனத்தை ஆம்பிளிஃபைடில் கொஞ்சம் போட்டு பாருங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? நான் வாசிக்கிறேன், போடு போயிடலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. கவனிங்க, நான் படிக்கிறேன். உனக்கு முன்னே போகிறவர் கர்த்தர். ஆம்பிளிஃபைட்ல அவர் உங்களோடு அணிவகுத்து செல்வார். பிராக்கெட்ல வந்து அணிவகுத்து செல்வார். அவர் உங்களை தவற விட மாட்டார், உங்களை என்ன பண்ண மாட்டாராம், கைவிட மாட்டார். கோழைத்தனம், பதற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பிராக்கெட்ல வந்து கோழைத்தனமும் பதற்றமும்
ஏன் ஏன் சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு முன்னால போறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா, நான் உங்களுக்கு முன்னால போறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, தெரிஞ்சிருந்தா நீங்க பதட்டம் அடைய மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, கண்ணீர் வடிக்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு யார் போறது தெரியணும்? கர்த்தர் உங்களுக்கு முன்னால போறது தெரியணும். ஆமென், ஆமென். அதுதான் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறது தெரியுமா? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து தேவன் உங்கள் கண்களை திறந்து அவரை பார்க்க வைப்பாராக. ஆமென். பாருங்க என்ன சொல்ல, பதற்றம் இருக்கக்கூடாது, பயப்பட வேண்டாம், உடைந்து விடாதீர்கள். அதுக்கு பிராக்கெட்ல ஆன்மாவில் மனசோர்வும் திகைப்பும் இருக்கக்கூடாதுங்கிறார். ஆம்பிளிஃபைட்ல பார்த்தீங்கன்னா தெரியுது என்ன இருக்காரு, உங்க ஆத்மாவில் மனசோர்வுக்கும் திகைப்புக்கும் பதற்றத்துக்கும் இடமளிக்க வேண்டாம். எப்போ மனசோர்வு வரும், எப்போ பதற்றம் வரும், எப்போ பயம் வரும்? நிறைய காரியத்தை பார்ப்பீங்க, ஐயோ இதெல்லாம் பார்த்த உடனே பதற்றம் வரும், பயம் வரும். நீங்க என்ன பண்ணீங்க, அதனால தான் நான் பயந்துட்டேன், அதனால தான் நான் பதட்டம் ஆயிட்டேன், அதனால தான் நான் என்ன பண்ண மனசோர்வு வந்துச்சுன்னு மற்றவங்க சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா நான் இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுற சொல்லையோ அவங்களுடைய வார்த்தைகளையோ நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கேர் எடுக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, நீங்க அல்ல தட்டுவீங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் முன்னால ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இஸ்ரேல் மக்கள், அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் இருக்கிறாரு, பின்னால் வர இஸ்ரேல் மக்களுக்கு குருட்டாட்டத்தையும் இந்த பார்வோன் ஜனங்களுக்கு குருட்டாட்டத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுக்கிறார். இப்போ நீங்க நம்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தையும் உங்களுக்கு பின்னால் வர மந்திரமா இருக்கட்டும், எந்த ஒரு பிசாசா இருக்கட்டும், அல்லது எந்த எதிரியா இருக்கட்டும், எதுக்கு இருந்தாலும் அதுக்கு தடவி திரிகிற மாதிரி அனுப்புவார். ஆமென், ஆமென். உங்க கண்ணு மட்டும் திறந்திருந்துன்னு வச்சுங்களேன், கர்த்தரை பார்ப்பீங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். உங்களுக்கு தெரியும் ஆகாருடைய வாழ்க்கையில ஆகார் என்ன இது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, இஸ்மவேலை கையில கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி துருத்திய தண்ணி கொடுத்து இவ்வளவு அனுப்பிடுறாரு. கொஞ்சம் வாசிங்க, 21வது அதிகாரம் கொஞ்சம் வாசிங்க. எத்தனை வசனம்? 21ல. ஆதியாகமம் 21ல நான் விட்ட இடத்துல இருந்து வாசிக்கணும், நான் சொன்ன இடத்துல இருந்து. இருங்க நான் படிக்கிறேன் பாருங்க. 14ல இருந்து, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். ஒரு மனிதனாலே தான் செய்ய முடியும், ஒரு கணவனாலே தான் செய்ய முடியும். நல்லா புரிந்து கொள்ளணும், ஓவரா எதிர்பார்க்க கூடாது. நம்ம எல்லாரும் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறோம், அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி. தேவனையே நோக்கி பார்க்கிற பழக்கத்துக்கு வரணும் நாம. இங்க பாரு நடக்கிறத பாருங்களேன். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்தது. பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டுட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வனாந்தரத்தில் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன பண்றா, குழந்தைய கொண்டு போயிட்டு அம்பு பாயும் தூரத்தில் விட்டுட்டு இவ என்ன பண்றா, அழுவுறா. இவ பயந்து நடுங்குறா. அடுத்து பாருங்களேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, தேவன் பிள்ளைய சத்தத்தை கேட்டார், உனக்கு என்ன சம்பவிச்சது, ஏன் இப்படி அழுவுற, எழுந்துரு, பயப்படாதுன்றார். 18, நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போய் அவனை பெரிய ஜாதியாக்கும் என்றார். பிராமிஸ் கொடுக்கிறார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பனா கண்ணு மூடிட்டு இருந்ததா, மனக்கண்ணை திறக்கிறார். அவர் கண்ணை திறந்த பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரம்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். கவனிக்கணும், ஒரு துருத்தி தண்ணி, ஒரு கிணறு அங்க இருக்கு. இந்த கிணறு தெரியாதவாறு எது இவளுடைய கண்ணை குருடாக்கி வச்சிருந்தது? அவருடைய பயம், அவருடைய திகில். ஐயோ இந்த பிள்ளை செத்துருமோ. நம்ம எல்லாரும் சும்மா கொஞ்சம் விக்கல் வந்தா கூட என்ன ஆயிடும், அதுவாயிடும்.
நான் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன் பாரு. நேற்று திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, உடம்பு சரியில்லைன்னு ஒன்று. அதனால் ஹாஸ்பிட்டல் போனேன். அவரை பார்த்த உடனே நான் நிஜமாக பயந்துட்டேன். ஐயோ, ஒரு நல்ல ஒரு சகோதரன் இப்படி கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே நின்றுருந்தேன். கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு வந்து கண்ணை திறந்து, அவர் பேச முடியல, நிற்க முடியல, கண்ணை திறந்து கை மட்டும் என்ன பண்ணாப்புல இது ஓரளவுக்கு எனக்கு நம்பிக்கை வந்தது. பார்த்து அவருடைய தோற்றத்தை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது உடனே எனக்கு ஒரு பயம் வந்தது. ஐயோ, எதுவும் நடந்துருமோ அப்படின்ற எண்ணத்தில். இப்போ அந்த குழந்தை அழுது. அந்த குழந்தை அழுத உடனே ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா, இந்த குழந்தையினுடைய கடைசி டைம் இது தெரியும், தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்படுது. அதனால குழந்தைய எடுத்து வச்சுட்டு என்ன பண்றா, இவன் உட்காந்து ஓன்னு அழுவுறா, பயப்படுறா. அவ கண்ணுக்கு முன்னால என்ன நடந்திருக்கும், என்ன நினைச்சிருப்பா, குழந்தை செத்துடும். நம்ம என்ன பண்றது, அது செத்துச்சுன்னா என்ன பண்றது, நான் யாருக்கு பதில் சொல்றது, என்ன பண்றது, இந்த வனாந்தரத்துல கிடக்குறேனே நான் எப்படி பண்றது, இப்படி பல விதமான போராட்டம் அவளுக்கு இருந்திருக்குமா, இருந்திருக்காதா, அங்கலாய்ப்பு இருந்திருக்கும், போராட்டம் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட போராட்டத்துல எதிர்க்கிற கிணறு அவளுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பயத்துக்கும் கவலைக்கும் திகிலுக்கும் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் நதி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்று உங்களுக்கு தெரியாது. ஆமென். தேவனோட கண்ணை திறந்த உடனே என்ன பண்றா, அந்த தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு பிள்ளைக்கும் கொண்டு போய் கொடுத்து இப்போ அந்த பிள்ளை பொழைச்சிடுச்சு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு இருக்கிறது தெரியும்னு சொன்னா உங்க மனக்கண்ணு திறந்திருந்தா நீங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறத பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறத பார்ப்பீங்க, உங்களுக்குள்ள இருந்து அவர் செயல்படுகிற விதத்தை பார்ப்பீங்க. தேவையில்லாம பதட்டப்பட மாட்டீங்க. உங்களுக்கு இடி இடிச்சு மேல வந்தா கூட என்ன பண்ணுவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆமென், ஆமென். பவுலையும் சீலாவையும் போயிட்டு அந்த மரத்துல என்ன பண்றாங்க, கட்டி போடுறாங்க. ஆனா அவங்களால எப்படி பாடி இருக்க முடியும், எப்படி துதிச்சிருக்க முடியும், அவங்களுக்கும் இந்த ரட்சிப்பு. அதனால்தான் அந்த ஜெயிலர் கேட்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும். அவனுக்கு தெரியுது, அவனுக்கு இவங்க கிட்ட எதனோ ஒரு வித்தியாசம் இருக்குடா, ஏதோ விஷயம் இருக்கு. மற்ற கைதிகள் என்ன பண்றான், அவன் அப்படியே கூனி குறுகி இருக்கிறான். இவனுக்கு வந்து என்ன பண்றானுங்க, வேற மாதிரி பாட்டு பாடி ஆராதிக்கிறானுங்க. கட்டெல்லாம் கழண்டு போகுது, ஜெயிலெல்லாம் தானே திறக்குது, சிறைச்சாலையெல்லாம் தானே திறந்து போகுது, எல்லாமே தானே திறக்குது, எல்லாம் தடபடன்னு ஆகுத அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ராமிஸா சொல்றேன், இந்த வருஷத்துல உங்க வீடுகளில ஆண்டவரை ஆராதிக்கத்தை விட்டு விடாதீர்கள். குடும்பம் உட்காந்து ஆராதிக்கிறதுன்னா என்ன பண்ணக்கூடாது, ஏதோ நாலு பாட்டு அப்படி கிடையாதுங்க. ஆவில நிரம்பி, ஆமேன், நல்ல அந்நிய பாஷையில பேசி கர்த்தரோட இசைந்து நடங்க, பாட்டு பாடுங்க. ஆமேன். வெக்கப்படாதீங்க. அவங்க வெக்கப்படலை பாண்டவரை பாடுறதுக்கு. கடினமான சூழ்நிலைன்னு சோர்ந்து போயிடாதீங்க, அவங்க சோர்ந்து போல. ஆமேன், ஆமேன். பயங்கரமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, அதை விட பயங்கரமான சூழ்நிலை இப்போ எல்லாருக்கும். ஆமேன், ஆமேன். பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் தொடமலை தட்டி ஆமேன் சொல்லு. தட்ட மாட்டீங்களே, காட்டி கொடுக்க கூடாத, அக்கம் பக்கம் காட்டி கொடுக்க கூடாத, பக்கத்துல ஏமா என்ன பாக்குற, பக்கத்துல தட்டி தட்டினா அது பார்க்க தட்டினா சண்டைக்கு வந்து என்ன பண்றது. ஆமேன், ஆமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? மேல இருந்து ஸ்வீட்லாம் ஆமேன். புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ அவங்க பாட்டு பாடுறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை, அடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு சூழ்நிலை. நான் கர்த்தரை ஆராதிக்கிறத விட மாட்டேன்னு ஆராதிக்கிறாங்க. இந்த வருஷம் உங்க வீடுகளில் இந்த சத்தம் கேட்க 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 உங்கள் கட்டெல்லாம் அவிழ்ந்து போகும், உங்கள் சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து போகும், அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் அவிழ்ந்து போகும். அவங்க ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துறவங்க, அவங்கள கட்டி வைக்க எந்த சக்தியாலும் முடியாது. அதே தான் உங்களை கட்டி வைக்க நீங்க விடுவிக்கப்பட்ட ஆளுங்க, நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க பலம் உங்களுக்கு தெரியல. இந்த யானையை கொஞ்ச நாள் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டை அவுத்துட்டாங்கன்னா அந்த யானை மறுபடியும் அங்கேயே தான் இருக்குமா, கட்டவுக்கப்பட்டு தெரியாம அங்கேயே இருக்குமா. அந்த மாதிரி தேவன் உங்களை கட்டவுத்து விட்டுட்டாரு. ஆனா அப்போ கூட என்ன பண்றீங்க, நீங்க அங்கேயே தான் இருக்கிறீங்க. நீங்க அடிமை கிடையாது,
நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். அதனால சொல்றேன், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவர் உங்களை விட்டு விலகவும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். தாவி சொல்றான், என்னை காப்பாத்தின அதே தேவன், என்ன ராஜாவாக்குன அதே தேவன் உன்னையும் பாதுகாப்பார், உன்னையும் நடத்துவார், உன் கூட இருக்கிறாரா. அதை மட்டும் மனசுல வச்சுக்க. மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. 1 நாளாகமம். சாலமோனை நோக்கி, பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். எப்படி சொல்றான் பாருங்க, என் ஆண்டவர், என் தேவன், என்னை நடத்தினவர், என்ன ராஜாவாக்கினவர். எனக்கு ராஜானான்னு தெரியாது, ஆடு மேய்க்கிறது தவிர எதுவும் தெரியாது. என்ன பண்ணினவர், எனக்கு செய்தவர், அந்த என் தேவன் உன்னோடு இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்றேன், என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த ஆண்டு சொல்றாரு, நான் இவங்களோடு இருக்கிறேன், அதை முதல்ல எம்பசைஸ் பண்ணு, அதை இவங்க கண்ணில் காட்டு. ஆமே, அதான் சொன்னேன். அந்த ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது என்ன பண்றா, அவள் துறவு தெரிந்தது. ஆமேன். அந்த கண் திறக்கப்படாது. ஏன் திறக்கப்படலை? அவன் கவலையும் கண்ணீரும் பயமும், ஐயோ பிள்ளைக்கு என்ன நேருமோ, ஐயோ மனுஷன் ஆபிரகாம் இப்படி பண்ணிட்டானே, அவனை நம்பி என் வாழ்க்கையை கொடுத்தனே, இப்படி பண்ணிட்டானே, இப்போ அந்த பிள்ளை செத்துருமோ, நான் என்ன பண்ணுறது, எங்கே அடக்கம் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இதையும் அங்கலாய்த்திருப்பா. ஒருவேளை 2024 வரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்பில் இருந்திருக்கலாம், அப்படிப்பட்ட திக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த ஆகாரை மாதிரி நீங்கள் கவலையோட கண்ணீரோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 2025 சொல்கிறாரு, என் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். நான் சொல்கிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒரு நபர் கூட கிடையாது. ஆமேன். எனக்கு இதெல்லாம் இந்த பில்டிங் வருமா, இதெல்லாம் வருமா, ஒரு இது கிடையாது. ஆனால் என் தாயின் கருவிலை பிரித்தெடுத்தவர். ஆமேன். எனக்குலாம் இந்த என் பையன்லாம் இப்படி பண்ணுவானு தெரியாது, அவனால ஒரு ஐடியா கொடுக்குது பாருங்க, அதிலே ஊறி கிடக்கிறாங்க பாருங்க. அந்த என் தேவன் உங்களோடும் இருப்பாராக, உங்கள் பிள்ளைகளோடும் இருப்பாராக, உங்கள் சந்ததியோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். அவன்லாம் இந்த 20 வயசுல, 20 இப்போ வயசு 23, 24 வயசுல அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் பாட்டையே கேட்டு கேட்டு, வசனத்தையே கேட்டு கேட்டு, நான் இங்கேயும் கேட்டு, என் செய்தியும் அங்கேயும் கேட்டு. ஆமேன், ஆமேன். என் தேவன் என்னை நடத்தின என் தேவன். ஆமேன். எனக்கு தெரியும், 19 வயசுல என்னை பிடித்தவர். 21, 22 வயசுல இருந்து ஒவ்வொரு கனவுகளை கொடுத்து கொடுத்து கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து கொடுத்து, எங்கே போனாலும் என் பின்னாலே வந்து 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 என்னை தூக்கினவர், என்னை நிறுத்தினவர் உங்களோடும் இருந்து நடத்துவாராக. ஆமேன். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு தெரியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா நான் நியூ இயருக்கு துணி எடுக்கலை, திடீர்னு பிரதர் ஃபோன் பண்ணி, ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, யார் என்னன்னு கேட்டு நீங்கள் மண்டை குடஞ்சிங்க. ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணார், உங்களுக்கு துணி எடுக்கணும், யார் என்ன துணின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் தான் எடுத்து கொடுக்க போகிறேன், எனக்கு காசு அதிகமாகுமேன்னு கேட்டேன். நான் இப்போ என்கிட்ட யாருன்னா கேட்டால் அப்படி தான் பேசுறது. ஏன் தெரியுமா பேசுறது, நீங்கள் எடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஐயோ இந்த ஆள் ரொம்ப கேட்போம்பா, அதனால் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் போயிடுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்குறது. நான் எனக்கு எடுக்கணும்னா நீ காசு அதிகமாகுமே, பரவாயில்லவா அனுப்பல. போனார். நான் கொஞ்சம் கம்மியாக தான், 1 மீட்டர் 2000 ரூபா, 1 மீட்டர் 2000 ரூபா, 130 பேண்ட் எடுத்து 2600 ரூபா. ஐயோ வேணாம் வேணாம், இல்லை இல்லை இது போட்டுக்க. என் தேவன் உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை. ஆமேன், 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 ஆமேன். நம்மெல்லாம் அந்த 2600 ரூபா கொடுத்து பேண்ட் எடுத்து போ, தெய்யக்குழி வேற அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 1000 ரூபா வரும். 3600 பேண்ட் எடுத்து போடுவோமா? ஆமேன். என் தேவனால எல்லாம் முடியும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த என் தேவன் உங்களையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதான் தாவி சொல்றாரு, என் தேவன். எவ்வளவு வாசித்துருங்களா, அதை மொத்தம் வாசித்து மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து முடிச்சிடலாம். எல்லாம் சேர்ந்துன்னா உங்களுக்கு கோவம் வந்துடுமே. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து.
சொல்றான் பாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். உன்னை செஞ்சு, அதாவது எந்த நோக்கத்திற்காக உன்னை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரோ அது நிறைவேற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். நீங்க வேலைக்கு போகலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணும் பண்ணலாம். ஆனா அதுதான் ஆண்டோடைய நோக்கம்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. அதுதான் கடைசி நோக்கம் கிடையாதுங்க. அப்படின்னா தாவீது ஆடு மேய்க்கிறது தான் என் வேலை, என் இது நினச்சிருக்க மாட்டானா? எல்லாம் அரண்மனையில் இருக்கிறான், இவன் நினச்சிருப்பான் ஆடு மேய்க்கிறது தான் பகுது நான் நினச்சிருப்பானா இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ ஆடு மேய்க்கிறதோடு இல்லைடா, நீ எங்கே வரணும், ராஜா வரணும். ஆமென். இப்போ ராஜா அபிஷேகம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான், இப்போ ராஜாவுக்கு மருமகன் ஆயிட்டான். மருமகனும் இங்கே தான் இருக்கணும் போல் இருக்கு. நம்ம ராஜா மருமகன், ஓஹோ ஆண்டவர் ராஜா அபிஷேகம்னா ராஜா மருமகன் போல் இருக்கு நான் அப்படி நினச்சிருப்பான் இல்லையா? இப்போ அதுவும் கிடையாது, துரத்திட்டான் இல்லையா? பொண்ணையும் பிடுங்கிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான், எங்கே ஓடுறான், இப்போ வனாந்தரத்தில் ஓடுறான், மலையில் ஓடுறான், அங்கங்கே ஓடுறான். இப்போ நம்ம ராஜாவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது போட்டுருக்கு. நம்ம எப்படி தான் இருப்போம், ஒரு சாதாரண மனுஷனை கூட நம்மளை மதிக்கலப்பா அப்படி நினச்சிருப்பான் இல்லையா? ஆனால் அவன் ராஜாவாயிட்டானா இல்லையா? ஆயிட்டானா இல்லையா? ஆமென். நான் சொல்கிறேன், 24 வரைக்கும் நம்மளை மனுஷனா கூட மதிக்கல, ஒரு அடிமையோட கேவலம், ஒரு நாயை விட கேவலம். ஐயோ நான் அலைஞ்சு திரிஞ்சு கிடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொல்றா பாருங்க, அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டார். நோக்கம் தெரியுமா? சாலமோனை கொண்டு தாவீது, உன் நாட்களிலே நான் தேவாலயத்தை கட்ட மாட்டேன், உன் குமாரனுடைய நாட்களில் நான் கட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? அந்த காலத்தை நிறைவேற்றுற வரைக்கும் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டாரா? ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சின்ன சமையல் கட்டில் இருக்கிறீங்களா, அதோட ஸ்டாப் ஆக மாட்டீங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் அதோட ஸ்டாப் ஆக மாட்டீங்க. ஆமென். தேவ நோக்கம் நிறைவேற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் அவருடைய அக்கினி உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். இது சத்தியம். ஆமென். இன்றைக்கு தொடங்குகிற பரிசுத்தாவின் இந்த அனல் முட்டுதல் அவர் வருகிற வரைக்கும் உங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். இன் பிளட் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த அக்கினி ஜுவாலை, ஆமென், ஆமென், இந்த அனல் முட்டுதல் அவர் வருகிற வரைக்கும் உங்கள் மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தேவ ஊழியக்காரன் சொல்கிறேன், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். ஆமென், ஆமென். தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க. எந்த எதிரியை பார்த்து பயப்படாதீங்க. 2024 கூட உங்களுடைய எதிரி விழுந்து போனான், உங்களுடைய எதிரி விழுந்து போனான், உங்கள் பயம் விழுந்து போகட்டும். ஆமென். உங்களுடைய வியாதி மறிந்து போனது, உங்கள் கடன் அழிந்து போனது, உங்கள் இருள் ஒளிந்து போனது. ஆமென். பொன்னகரி ஒளிந்து போயிற்று. ஆமென், ஆமென். உங்களுக்கு விரோதமாய் கட்டம் கட்டினவன் கட்டம் தீர்க்கப்பட்டான். ஆமென். நோ எனிமி. கையை உயர்த்தி சொல்லு பார்க்கலாம். I have no enemy. Amen, amen. My Jesus is in front of me, so I have no enemy. என் தேவன் என் பட்சமாய் இருக்கிறார், என் பக்கமாய் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தாவீது சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நீங்க தோல்வியை கண்டிருக்கலாம், 2024 வரைக்கும் நீங்க அவமானப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் உங்களை எள்ளி நகையாடி இருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், உங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா 2025 யுவர் இயர். ஆமென். சொல்லுங்க, கையை வை சொல்லுங்க. ஆமென். 2025 மை இயர், என்னுடைய ஆண்டு.
சொல்லுங்க சொல்லுங்க, நான் கர்த்தர் எனக்கு முன்னால போயிட்டு எனக்காக யுத்தம் பண்ணுற ஆண்டு, எனக்காக ஜெயம் கொடுக்கிற ஆண்டு, நான் வெற்றி எடுக்கிற ஆண்டு, ஆமே நான் தோற்று போகாத ஆண்டு, எனக்காக கர்த்தர் என்னோடு இருந்து ஜெயம் கொடுக்கிற ஆண்டு. சொல்லுங்க, என்னோடு இருந்து ஜெயம் கொடுக்கிற ஆண்டு. வாயத்தர் சொல்ல எல்லாரும், வாயத்தை, என்னோடு இருந்து எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டு. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஜெயிக்க பிறந்த